வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஷெஃப் கார்த்திக். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, காளான் வச்சு ஒரு ஈஸியான பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதே தான் மஷ்ரூம் பிரியாணி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். செம்ம டேஸ்டியான ரெசிபி, சிம்பிள், ஈஸி தான். அந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ வீட்டில் வெஜிடேரியன் கெஸ்ட் வந்தாங்க வச்சுங்களேன், செம்ம ஆப்ஷன். இந்த பிரியாணி பண்ணி கொடுங்க, பயங்கரமாக இருக்கும். ஒரு பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் கீ போட்டுக்கலாம். இது ரெண்டுமே நல்லா சூடாகி வரும்போது இதில் வந்து ஹோல் கரம் மசாலா போட்டு லைட்டாக பொரிஞ்சு வரும்போது நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். எப்போவுமே பிரியாணி பண்ணும்போது இந்த வெங்காயம் வந்து ஒரு கோல்டன் ப்ரௌனாக வரணும். அப்போ தான் இந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு குக் ஆகிருக்குது. இந்த டைமில் வந்து நான் 2 கீரின பச்சை மிளகு, ஒரு பச்சை மிளகு எடுத்து 2 கீரி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா போட்டாச்சு, மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நம்ம 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் ஒரு 10 செகண்ட் நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் போகும். இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா குக் பண்ணியாச்சு. இந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி லைட்டாக உடையிற கன்சிஸ்டன்சி வரும்போது இதில் வந்து உப்பு, மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள். காரம் நமக்கு அதிகமாக வேணும், ரெகுலர் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு 15 செகண்ட் குக் பண்ணிங்கன்னா இதோட பச்சை ஸ்மெல்லும் போயிடும். இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக தான் நம்ம ஒரு 15 செகண்ட் நம்ம பண்ணுறோமே. இது குக் பண்ணதுக்கப்புறம் தக்காளி நல்லா உடஞ்சி வரும். இப்போ வந்து நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் வந்து நான் 1/2 கட் பண்ணியிருக்கேன். 1/4 கட் பண்ணால் குக் ஆகும்போது சின்ன சின்ன பீஸாக ஆயிரும். அதனால் வந்து அதை தவிர்க்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, மஷ்ரூம்ஸ் எடுத்து க்ளீன் பண்ணி நேராக 1/2 போட்டேன். அப்போ என்ன ஆகுனா, பிரியாணி குக் பண்ணி வரும்போது நமக்கு வந்து ஓரளவுக்கு சங்கி பீஸாக அந்த பிரியாணியில் கிடக்கும். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். 1/4 கட் பண்ணிங்கன்னா சின்னதாகிடும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி இந்த மஷ்ரூம் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப கம்மியாக போதும், ஆல்ரெடி மஷ்ரூம் தண்ணியும் வரும். மஷ்ரூம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுங்க, அது நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கொத்தமல்லி புதினா வந்து நல்லா ஃப்ளேவர் இருக்கும் உங்களுக்கு பிரியாணிக்கு. இது ரெண்டும் போட்டு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நான் இதே டைமில் என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கிறோம். மசாலா நல்லா ரெடியாகி வந்துருக்குது. தண்ணியும் கொதிச்சிருச்சு. தண்ணியில் வந்து கொஞ்சம் ஆயிலு, தேவையான அளவு உப்பு போட்டுங்க. பிரியாணிக்கு ரொம்ப அவசியம் உப்பு. ரைஸ் வந்து வேகும்போது உப்பு கரெக்டான அளவில் இருந்தால் தான் நமக்கு வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வினிகரு, சாப் பண்ணி வச்சுருக்கிற புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றணுன்னா, நம்ம எண்ணெய் ஊற்றி வடிகட்டும் போது இந்த ரைஸ் வந்து தனித்தனியாக நமக்கு உதிரியாக கிடைக்கும். அதான் மெயின் ரீசன். நம்ம ஆயில் போடும்போது ரெண்டுமே ஒட்டாமல் வந்திருக்கும். இப்போ நம்ம 1/2 மணி நேரம் சோக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை உள்ளே போட்டு லைட்டாக கொதி வரும். கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ரைஸ் வந்து பர்ஃபெக்டாக ஆகிடும். ஒரு 85% வெந்தால் போதும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுக்கலாம். வடிகட்டி தண்ணி ஃபுல்லாக போனதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கல, கொஞ்சம் சூடாகி எடுத்துக்கலாம். சூடாகி எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்க ரைஸை வந்து இது மாதிரி லேயராக மேலே அப்படியே போட்டு, பார்த்திங்களா ரைஸ் எப்படி உதிரியாக வருது. இந்த எண்ணெய்லாம் போட்டு பண்ணனால தான் இதான் அதோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட். எண்ணெய் ஊற்றி வேக வைக்கிறது நல்லா உதிரியாக வந்துருக்குது. ரைஸ் எல்லாம் போட்டு தம் பண்ணும்போது லைட்டாக அப்படியே ஃப்ளாட் பண்ணி விட்டுங்க. சரிசமமாக ஆயிடுச்சுன்னா இதுக்கு மேலே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், சாப் பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா மேலே தூவி விட்டிங்க வச்சுங்களேன், பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. நம்ம தம் போடுறதுக்கு நம்ம பிரியாணி ரெடியாக இருக்குது. மேலே ஒரு பாத்திரம் வச்சு பழைய தோசைக்கல் இருந்தால் கீழே போட்டு விட்ருங்க. ஒரு வெயிட்டான ஒரு பாத்திரம் இல்லைனா தண்ணி இருக்கிறத பாத்திரத்தை தூக்கி மேலே வச்சுருங்க. ஒரு 12லேருந்து ஒரு 15 நிமிஷம் தம் போட்டிங்க வச்சுங்களேன், நம்ம பிரியாணி பக்காவாக ரெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் லைட்டாக அப்படியே பிரேக் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். செம்ம ஃப்ளேவராக இருக்குது. மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்களா ரைஸ்லாம் அப்படியே நீளமாக வந்துருக்குது. இப்போ என்ன பண்ணுங்கள், சூப்பராக ஒரு கார்னிஷ் பவுல் எடுத்துக்கங்க. எப்படி சாப்பிடணும்னு முடிவு பண்ணாச்சு, செம்மையாக ராஜா மாதிரி சாப்பிட்ணும். அப்படியே அதில் தூக்கி போட்டு கார்னிஷ் பண்ணி இதுக்கு மேலே கொஞ்சம் கொரியாண்டர் லீஃபு, மின்ட்டு, ஃப்ரைட் ஆனியன்லாம் போட்டிங்க வச்சுங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.